Yes. Cool. So, advance wishes for happy Diwali on Monday. So, Monday national holiday-ன்றதுனால வந்து தமிழ் பூமிக்கும் ஹாலிடேயாக இருக்கட்டும். ஸோ மண்டே கிளாஸ் வேண்டாம். ஸோ டியூஸ்டேலேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் இன்னொன்று என்ன யோசிச்சிருந்தேன்னாக்கா, நெக்ஸ்ட் பிக் செக்ஷன் இஸ் ஏடபிள்யூஎஸ். ஸோ அதை வந்து என்னவோ வீக் ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிச்சாக்க ஒரு புது தொடக்கம், புது சாப்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ திங்க், பட் இன்னைக்கு வந்து there's still a section on firewalls, ஸோ a new section, ஸோ அதை கவர் பண்ணுவோம். நாளைக்கு do you want to go through revisions ஆர் தீபாவளின்றதுனால வந்து லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்களா, எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் யுவர் தாட்ஸ் ஆன் தட். நாளைக்கு we can continue as such, no problem. பட் அதை ரிவிஷனாக வைக்கிறதா இல்லை புது தொடக்கம் ஏடபிள்யூஎஸ் ஆரம்பிக்கிறதான்னு கேட்குறேன். ஜாயின் பண்ண மக்கள் சொல்லட்டும். ஓகே, அதுக்கு ஆஃப்டர் தீபாவளி you can start new chapter. absolutely. ஆமா There's சார், no doubt கரெக்டா about it. இருக்கும். ஆஃப்டர் தீபாவளி ஏடபிள்யூஎஸ் கண்டினியூ பண்றது கரெக்டா இருக்கும். ஓகே எனக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல சார், சாரி. ஓகே ஓகே யா யா. நிறைய பேர் ஆக்சுவலி AWS இங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட இதுபடி. பட் தீபாவளிக்கு அப்புறம் வைக்கிறதே பெட்டர் தான். ஏன்னா தெரியாதவங்க இப்போ those who don't know, for them it will be helpful. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ சரி, அப்படியே வச்சுப்போம். ஸோ டுமாரோ வந்து நாளைக்கு வந்து இது வரைக்கும் நடந்த எதில் வந்தாலும் Q&A வச்சுப்போம், ஓப்பன் Q&A. சரியா? ஸோ ஐ திங்க் தட் வில் பி குட். ஆல்ரைட். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நேத்திக்கு வந்து டிஎன்எஸை பற்றி படித்தோம். நவ் ஐ கான் ஈவன் ரிமெம்பர் வாட் எல்ஸ் வி கவர்ட். 3 டாபிக் கவர் பண்ணோம். டிஎன்எஸ் கவர் பண்ணோம், அப்புறம் சோர்ஸ்நெட் டெஸ்டினேஷன் அட் நேத்தா கவர் பண்ணோம் இல்லையே, அதுக்கு முந்தின நாள். ஸோ நேத்திக்கு என்ன கவர் பண்ணோம் நீங்கள் சொல்லுங்க. நேத்திக்கு I'll tell you. ஐபிசெக் கவர் பண்ணோம், பிஜிபி கவர் பண்ணோம். யா, ஸோ அது 3 தான். ஐபிசெக், பிஜிபி அண்ட் டிஎன்எஸ். இந்த 3ல் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அமைதி, உலகம் எங்கும் ஒரே அமைதின்ற மாதிரி இருக்கே. இல்லையா? எல்லாம் புரிஞ்சுதா? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு கொஸ்டின் கேட்கற அளவுக்கு கிளாரிட்டி இல்லை, நிறைய கன்ஃபியூஷன் தான் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நான் கேட்கிறேன் சார் வேண்டியது. ஓகே, நோட் பண்ணிச்சு. ஓகே சார். யா, ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு எனக்கு வந்து இது வந்து ஒரு சாப்டர் முடிக்க போகிறோம். ஆஸ் என் இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி ஏடபிள்யூஎஸ்க்கு போக போகிறோம். ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் ஸோ ஆன். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல்லி cloud, nothing else, which is the whole topic. I mean, இன்னைக்கு day 10 something like that, right? 14, So 14. day 14 இன்னைக்கு. 16, sorry. 16. Date 16, but date 10, correct. Date 16, but day வந்து 10வது நாள், right? Correct, correct, So sir. yeah, so 2 weeks முடிஞ்சுது, which means that any questions we will close it off tomorrow, because I really want clarity amongst all people. And AWS வந்து next week ஆரம்பிப்போம், which works for me too. And okay, let's get going. And so இன்னைக்கு வந்து use the time to come up with some questions. நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபுல்லி Q&A செஷன் தான் நாளைக்கு. ஓகேயா? ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். சில பேர் வந்து இந்த ரெக்கார்டிங்லாம் சரியில்லைன்னாங்க. எனக்கு அது வந்து ப்ராப்ளமா இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு அது ஒயிட் போர்ட் போது தான் இதாகுது. அது நேத்திக்கெல்லாம் கரெக்டா இருந்தது. நீங்க ஹோஸ்ட் மாறி வரும்போது இஷ்யூஸ் வந்துருச்சு. அது முதல் நாள் மட்டும்தான் இருந்தது, ரைட்? நேத்திக்கும் முந்தா நாள் யாரோ சொல்லியிருந்தாங்கல்ல. அதான் சொல்றேன். நடுவில் அது பார்க்குள்ள அப்படி இருக்கு சார், கரெக்ட் தான். நடுவில் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது, பிளாங்க் ஆயிடுது, அது மாதிரி தான் ஓஹோ, இருக்கு.
ஓகே, சரி. Let me bring my tablet. So இன்னைக்கு topic is going to be firewalls. Once again the same mistake. ஓகே, ஃபயர்வால்ஸ் நம்ம ஸ்விட்ச் பார்த்தோம், ரவுட்டர் பார்த்தோம், இப்போ ஃபயர்வால் பார்க்குறோம். ஸோ ஃபயர்வாலுடைய ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் என்னன்னாக்க, டு ப்ரொவைட் செக்யூரிட்டி, டு செக்யூர் த நெட்வொர்க், டு செக்யூர் த பெரிமீட்டர் ஆர் ஈவன் த இன்சைட். ஸோ செக்யூர் பண்ணணுன்னாக்க அது என்ன செய்யணும் அது? ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் stateful inspection. அப்படின்னா என்ன? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன்ஸ். மற்றதும் செய்யும், பட் இது இல்லாத ஃபயர்வாலே கிடையாது. ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன்னாக்க நம்ம வந்து டிசிபி பார்த்தோம், யூடிபி பார்த்தோம், ஐபி பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இது வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஃபயர்வால் இஸ் லைக் எ செக்யூரிட்டி கார்டு. ஒவ்வொரு பேக்கெட்டையும் இட் வில் இன்ஸ்பெக்ட். என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணோம்? அகெயின் go back to the Wireshark again. I don't know if you do, நீங்கள் வந்து Wireshark இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்களான்னு தெரில. அதில் வந்து இந்த டிசிபி பார்த்தீங்கன்னு வைங்களேன், மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் டிசிபி டிராஃபிக்னு நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ அந்த டிசிபி டிராஃபிக்கில் தெர் ஆர் மெக்கானிசம்ஸ் லைக், ஸோ டிசிபியில் அந்த ஹெடரில் சீக்வென்ஸ் நம்பர்ஸ், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கவர் பண்ணலை, பட் ஜஸ்ட் நோ தட். ஏன்னாக்க டிசிபியோட ரோல் என்ன? டு என்ஷூர் தட் த டிரான்ஸ்மிஷன் இஸ் ரிலையபிள். நடுவில் வந்து ட்ராப்ஸ் இருந்ததுன்னா அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாம் டிசிபியோட ஃபங்க்ஷன். ஐபியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பெஸ்ட் எஃபர்ட்டில் நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஆனால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது ஐபியோட வேலை கிடையாது. அகெயின் ஓஎஸ்ஐ மாடலில் ஒவ்வொரு லேயருக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனக்கு உண்டு, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனக்கு கிடையாது. வெரி கிளியர். ஸோ டிசிபியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டு என்ஷூர் ரிலையபிள் டெலிவரி, என்ஷூர் ரிலையபிள் டெலிவரி. இது யூடிபி பண்ணாது, டிசிபி மட்டும்தான் பண்ணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லாம் இந்த டிசிபி ஹெடரில் இருக்கும். ஸோ நீங்கள் டிஎல்எஸ் யூஸ் பண்ணாக்க அந்த டேட்டா பேக்கெட்டை மட்டும்தான் என்கிரிப்ட் பண்ணுமே தவிர அவுட் சைட் பேக்கெட்டெல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணாது. ஸோ த ஃபயர்வால் கேன் சி த சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் இது சீக்வன்ஸ் நம்பர்னாக்க, அதாவது அஸ் அ சென்டர் நான் வந்து டிசிபியில் அகெயின் டெர்மினாலஜிஸும் மாறும். லேயர் 2ல் தே வில் கால் இட் அ ஃப்ரேம், லேயர் 3ல் அதை பேக்கெட்னு சொல்லுவாங்க, டிசிபியில் இட்ஸ் அ செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட்ன்றது இட் குட் பி மல்டிபிள் பேக்கெட்ஸ். இந்த சீக்வன்ஸ் நம்பர் என்னன்னாக்க, இப்போ முதல்ல வந்து ரெண்டுமே 1 இருக்குன்னு வச்சுப்போம். இட் வில் பிக் அ ரேண்டம் நம்பர், பட் 1ன்னு வச்சாக்க சீக்வன்ஸ் நம்பர்னாக்க நான் என்ன பேக்கெட்டை அனுப்பிச்சிருக்கேன், என்ன செக்மெண்ட்டை அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். அக்னாலஜ்மெண்ட் நம்பர்ன்றது அடுத்த செக்மெண்ட் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் ஃப்ரம் த ரிசீவர். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். நான் என்ன அனுப்புகிறேன், நான் என்ன எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட் சரியாக போயிடுச்சு, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் சரியாக போயிடுச்சு. ஸோ ஐ வில் கெட் த ஃபஸ்ட்டு அதனுடைய ரெஸ்பான்ஸ் வரும். அப்படின்னாக்க ஐ வில் அப்டேட் த சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். நான் 2 அனுப்புகிறேன், 2வது நான் எதிர்பார்க்கிறேன், அந்த மாதிரி, ரைட்? ஸோ இப்போ நடுவில் வந்து ஏதோ பேக்கெட் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா 2 வரல, 3 வந்துருச்சுன்னு வைங்க, தென் ஐ ஹாவ் டு ரிக்வெஸ்ட் அ ரீட்ரான்ஸ்மிஷன். சே ஹே the other end, send me back number 2 because somehow it got lost. And so that's how it ensures reliable transmission. இப்போ இந்த ஃபயர்வால் இதை வச்சுட்டு என்ன பண்ணுது? It keeps track of all of these numbers.
எனக்கு ஃபயர்வாலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஸ்பூஃபிங்கை டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் ஸ்பூஃபிங். ஸ்பூஃபிங்னா என்ன? இந்த மேஸ்கிரேடிங்னு சொன்ன மாதிரி என்னுடைய பேக்கெட்டை, என்னுடைய சோர்ஸ் ஐபியை இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதுதான் ஸ்பூஃபிங். ஸோ இந்த ஃபயர்வால் வந்து ஸ்பூஃபிங்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இட் வில் ஆல்சோ கீப் ட்ராக் ஆஃப் எந்த இன்டர்ஃபேஸில் இந்த பேக்கெட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் கீப் ட்ராக் இன்டர்ஃபேஸ் அண்ட் செஷன்ஸ் அண்ட் ஐ வில் ஷோ இட் யூ. இன்டர்ஃபேஸ் அண்ட் செஷன்ஸ் ஒரு FortiGate லைவாக எடுத்து ஐ வில் ஷோ இட் யூ. என்னுடைய வீட்லேயே ஒரு FortiGate இருக்குது, அதில் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஐ வில் ஷோ இட் யூ. ஸோ எந்த இன்டர்ஃபேஸில் இந்த பேக்கெட் வந்துச்சு, அந்த செக்மெண்ட் வந்துச்சு, என்ன சீக்வன்ஸ் நம்பர், என்ன அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இதெல்லாத்தையும் பார்க்குறதும் நெட்வொர்க் லெவலில் அதனுடைய ஃபங்க்ஷன். தேர்ட் லெவல் அட் அன் அப்ளிகேஷன் லெவல், பாலிசிஸ். application policies. ஸோ இன்னார் இந்த மாதிரி சைட்ஸுக்கு தான் போக முடியும், இதுக்கெல்லாம் போக முடியாது. பிஸ்னஸ் பாலிசி கம்ப்ளையன்ஸ். ஓகே, இது வந்து பிஸ்னஸ் பாலிசி கம்ப்ளையன்ஸ். ஸோ பிஸ்னஸ் பாலிசிஸில் வந்து சே during the hours of Monday to Friday 9 AM to 5 PM no YouTube, no Netflix அப்படின்னாக்க you can put all these policies saying outside of business hours நீ என்ன வேணாலும் பண்ணு, I will allow or I will never allow any of these stuff through the corporate network. So in the application policies is something that firewalls absolutely have to do. இல்லைன்னா அது வந்து ஃபயர்வாலே கிடையாது. Now what it is, இது வந்து very unique features of firewalls, right? So at a network level also it does some things it has to do. So fourth, a firewall is a router. Also a firewall is also a router at layer 3. So firewall multiple interfaces இருக்கும், ஒவ்வொரு இன்டர்ஃபேஸும் செப்பரேட் சப்நெட்டில் இருக்கும். இந்த கோர்ஸில் வந்து நான் சப்நெட்டுன்ற வார்த்தையை வந்து 1000 தடவை யூஸ் பண்ண போகிறேன். So that you appreciate why it was necessary to understand how subnets, masks and all that. எல்லாம் இதில் உண்டு. சப்நெட் இருக்கணும், மாஸ்க் இருக்கணும், கிளாஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், ரைட்? ஸோ firewall is also a router at layer 3 because ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை மூவ் பண்ணுற போது it has to be on different subnets. So it shares this property with a router. So router மாதிரியே firewall also does SNAT and DNAT. Also supports SNAT and DNAT. Yeah, because firewall is likely to connect, one interface is likely to connect to the internet. இன்டர்நெட்டுக்கு சோர்ஸ் நேட் பண்ணியே ஆகணும் பிகாஸ் பப்ளிக் ஐபி. ஸோ ஃபயர்வால் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்க இட் வில் பி டிபிக்கலி ஆன் ப்ரைமில் வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், க்ளவுடில் வந்து மச் லெஸ். ஏன் க்ளவுடில் மச் லெஸ்? க்ளவுடில் வந்து இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அவங்க வந்து ஏடபிள்யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்ஸ்டன்ஸ் சைஸுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து 2 CPU-வா 4 CPU-வா 8-ஆ 16-ஆ அப்படின்னு. அந்த இன்ஸ்டன்ஸ் சைஸுக்கு இத்தனை இன்டர்ஃபேஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு போட்டுருவாங்க. அப்படின்னா நிறைய ஆன் ப்ரைமில் வந்து 24 போர்ட் இருக்கும், அங்கெல்லாம் 24 போர்ட்டெல்லாம் வச்சிங்கன்னாக்கா வந்து மாசாந்திர பில்லே வந்து ஆழ முழுங்கிடும். அதனால இட்ஸ் ஆல்வேஸ் லிமிட்டட் இன் இன்டர்ஃபேஸஸ் when it comes to cloud, and we will discuss more when we get to AWS. But it has to support multiple interfaces as a router. Okay, so firewall also supports SNAT and DNAT. So typically because internet இருக்கிறதுனால a firewall could also support
IPsec. IPsec VPN. சரியா? ஸோ ஒரு ஃபயர்வால் எடுத்தீங்கன்னாக்க இதுதான் ஃபயர்வால்னு வச்சுப்போம். ஸோ இட் வில் ஹாவ் one interface here. We call it the public interface, which will connect to internet. And this is the private interface. So machines லாம் இங்க இருக்கும். Right? And it will go through this firewall. இந்த firewall, so இதெல்லாம் வந்து class private. Class A, B, Cல இருக்கலாம். இதெல்லாம் public IP-யா இருக்கும். இது public IP. From டவுட் ஒன்று. service கேளுங்க. இந்த FortiGateங்கிறது வந்து கிளவுட் பேஸ்டு ஃபயர்வாலா இல்லை ஹார்ட்வேர் பேஸ்டு ஃபயர்வாலா சார்? ரெண்டும் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம போட்டு டயக்ராமில் வந்து இது வந்து ஹார்ட்வேர் பேஸ்டுங்களா? ஹார்ட்வேர் பேஸில் வந்து 24 போர்ட் இருக்கும். ஓகே, Okay. ஆர் 12 போர்ட் இருக்கும். அது வந்து சீப்பு. பட் க்ளவுடில் வரும்போது 2 இல்லை 4 இதுதான் வெரி காமன். ஓகே. ம் ஓகே. ஸோ ஐ வில் ஷோ யூ. என் வீட்டு ஃபயர்வால் காமிக்கிறேன். அதில் 8 போர்ட், குட்டி ஃபயர்வால், அது 8 போர்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நடுவில் ஃபயர்வால், 2 இன்டர்ஃபேஸ், ப்ரைவேட், பப்ளிக். ஸோ இந்த ஃபயர்வால் என்ன செய்யுது? ஸோ இட்ஸ் அ ரவுட்டர். It does SourceNet. It supports IPsec, and it has business policies. Yeah. So that is the role of the firewall. Now I want to show you a real firewall. படம் போடுறத காமிக்கிறத விட இது I want to show you a real firewall. So I will move to sharing my screen. Okay, do you want to? Okay. So this is my home firewall, FortiGate test. சரியா? So it has multiple screens. இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரியலிசம் ஃபீலிங் வரும், உங்களுக்கு வரணும். ஸோ நம்ம AWSல பண்ணுறப்பையும் இப்படியே தான் இருக்க போகுது. எல்லாத்துலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது சீரியல் நம்பர், இது ஃபேர்ம்வேர்ங்கிறது இந்த FortiOSன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிஸ்கோல iOSன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய வேர்ஷன், இது நியூ ஃபேர்ம்வேர் வெர்ஷன் அப்கிரேட்லாம் பண்ணலாம். என்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்குது பாருங்கள். இன்ட்ரூஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஐபிஎஸ்னால் இன்ட்ரூஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதாவது யாராவது வந்து இந்த மலிஷியஸாக வந்து இந்த பாட்நெட்ஸ்லாம் அட்டாக் இருக்கா அதெல்லாம் பார்க்குறது. வெப் ஃபில்டரிங், என்னென்ன சைட்டு அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. வெப் ஃபில்டரிங்னாக்க என்னென்ன சைட் வந்து என்ன கேட்டகரி, அது கேம்லிங்கா இல்லை பிஸ்னஸ் ப்ரொடக்டிவிட்டியா, எல்லாத்தையும் வந்து த்ரெட் ரிசர்ச்னு ஒன்று இருக்கும். அந்த த்ரெட் ரிசர்ச்சில் தே வில் கிளாசிஃபை a lot of websites and say இது இந்த கேட்டகரியை பொறுத்தது. அதனால் பிஸ்னஸ் பாலிசி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சைட்டாக போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த கேட்டகரி அலவுட், இந்த கேட்டகரி நாட் அலவுட். வைரஸ் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ there's a lot of features in here. Now if you look at the network interfaces பாருங்கள், எவ்வளோ இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பார்ப்போம். See, you have physical interface, 11 interface இருக்குது இதில், which will not exist when we go to cloud. It will only be 2 or 4. நான் வந்து இந்த 192.168.200 இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கேன். நான் எப்படி தெரியும்? நான் வந்து ஐபி கான்ஃபிக் போட்டேன்னா, ஒரு நிமிஷம். நான் வந்து 30.102ல இருக்கேன். சாரி. ஸோ அது என்ன 30 இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கேன் நான். ஓகே. ஸோ FortiGate ரூட்னு. ஸோ 30.45 தான் இது இந்த FortiGateோட அட்ரஸ். மாஸ்க் இஸ்
கிளாஸ் சி மாஸ்க் 255.255.255.0. இதுவும் 255. இந்த மாஸ்க்கும் அதே தான். என்னுடைய நான் வந்து 2 FortiGate இருக்குது. 30.254 இருக்குது. இது 30.45 இருக்குது. இதனுடைய அட்ரஸ் இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அனாவசியம். இதெல்லாம் வந்து இதோ கஸ்டமர் டெஸ்ட்டுக்காக பண்ணியிருப்பேன் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்டர்ஃபேஸஸ், மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இன் ஃபயர்வால். நம்ம நேற்றுக்கு ஸ்டாட்டிக் ரவுட் பார்த்தோம். ஸ்டாட்டிக் ரவுட்டுன்றது இதெல்லாம் தான் ஸ்டாட்டிக் ரவுட்ஸ் விச் ஐ ஹேட் ஃபார் சம் கஸ்டமர் டெஸ்டிங் அண்ட் I don't need that, so I can actually delete these things now. அப்புறம் நேற்றுக்கு பிஜிபி பார்த்தோம். இட் சப்போர்ட்ஸ் பிஜிபி. ஸோ அதில் வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர்லாம் இருக்கும். இன்னும் நெய்பர்ஷிப் சொன்னோம் இல்லையா நேற்றுக்கு. ஸோ இட் எஸ்டாப்ளிஷஸ் நெய்பர்னு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு என்ன நெட்வொர்க் நான் வச்சுருக்கேன்றது அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது. I'll stop after this. Okay, நிறைய சொல்லுவேன். Firewall policy. This is a core part of firewall policy. இது வந்து மினிமலாக இருக்கும் எனக்கு. ஒரே ஒரு பாலிசி தான் இருக்குது. பட் we can add a new one. If you add a new one, you will see, you know, என்ன இன்டர்ஃபேஸில் வருது, என்ன அதாவது இந்த பாலிசி படி இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு இந்த சோர்ஸ் வந்து இந்த டெஸ்டினேஷனாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுமா, டினை பண்ணணுமா அப்படிங்கிறது. ரைட்? இன்ஸ்பெக்ஷன் மோட் இது வந்து வெரி ஃபோர்டினட் பேஸ், ஸோ வில் நாட் கோ டூ மச் இன்டு இட். நேட் பார்த்தீங்களா, இது வந்து சோர்ஸ் நேட். சோர்ஸ் நேட்னு போடல, நேட்னாக்க சோர்ஸ் நேட். ஸோ இந்த ஐபி பூலில் வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ். அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் என்ன? ஸோ வாட்ஸ் மை இது இன்டர்ஃபேஸ் இல்லை இருக்கா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் டிஎம்சி இன்டர்னல் 6 இதுதான் வேன் 1. வேன் 1ல் இது வந்து என்னுடைய ப்ரைவேட் இன்டர்ஃபேஸ். பிகாஸ் இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கனெக்ட் பண்ணுது. அதனால் வந்து இந்த FortiGate-க்கே வந்து என்னுடைய பப்ளிக் ஐபி தெரியாது. பட் இஃப் ஐ கோ டு அ ப்ரௌசர், வாட்ஸ் மை ஐபி? இதுதான் என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். ரைட்? ஓகே. ஸோ அதுதான் வந்து பப்ளிக் ஐபி. ஸோ இந்த பாலிசியில் வந்து I will say, if I create a new policy, I will say incoming interface என்ன? நான் வந்து இது வந்து ஐ திங்க் இது க்ரீனாக இருந்ததுனாக்கா இட்ஸ் ஆன். ஸோ இன்டர்னல் 6லேருந்து வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் இஸ் த பப்ளிக் இன்டர்நெட். சோர்ஸ் என்ன மாதிரி சோர்ஸ்? நான் இதை பிசி இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் இருக்கும். You can define these are called address objects in FortiGate. Okay, destination என்ன? Okay, let's say any, all. போச்சுன்னா என்ன மாதிரி ஸ்கெட்யூல் நான் சொன்னேன் இல்லையா, என்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே இதெல்லாம் வந்து ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். அப்புறம் என்ன சர்வீஸ், HTTPS மட்டுமா இல்லை SSH மட்டுமா, என்ன சர்வீஸை இது ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க SSH இல்லையா, செக்யூர் ஷெல்னு போட்டிருப்பாங்க. செக்யூர் அதுவும் இல்லையா, என்னப்பா SSH. This weird. போர்ட் நம்பர் பேசிஸ்ல சர்ச் பண்ணுங்க சார். போர்ட் 22 போட ஆயிடுதோம். இன்னும் SSHலாம் FTP இருக்குது, இதெல்லாம் இருக்குது. HTTPS. So let's say we'll select HTTPS for now. So service, why didn't I select that? HTTPS. Okay, close. Yeah, accept. இது வந்து நான் சோர்ஸ் நட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து சோர்ஸ் போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் போர்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த டிராஃபிக்கில் நான் என்னெல்லாம் செலக்ட் பண்ணோம், என்ன டிடெக்ட் பண்ணோம்? சரி, ஆன்டிவைரஸ் வேணும் எனக்கு. அதில் வந்து ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க, டிஃபால்ட் ப்ரொஃபைல்னு தான் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் என்ன செக் பண்ணுன்றது அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். வெப் ஃபில்டர் இதில் தான் வந்து I'll show you, maybe it's better to show you. நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த யாரோ ஒருத்தர் வந்து இந்த ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணி நான் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன்னு சொன்னாங்க.
அது வந்து இந்த எஸ்எஸ்எல் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 விதமான சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷன், டீப் இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ரைட். சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷன்றது ஹெச்டிடிபிஎஸ் இந்த டிஎல்எஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு முன்னால் 2 பேரும் சர்டிஃபிகேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் அதில் வந்து அந்த டீட்டெயில் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். நான் யார், என்னுடைய பப்ளிக்கு என்ன, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது இது. டீப் இன்ஸ்பெக்ஷன்னாக்கா அதை டீக்ரிப்ட் பண்ணி என்கிரிப்ஷனை வந்து அதுக்கு ப்ரைவேட் கீ எல்லாம் லோட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி தென் அதை வந்து உள்ளே இருக்க கண்டென்ட்டில் வந்து மேல்வேர் இருக்கான்னு பார்க்குறது தான். அப்புறம் லாகிங். ஸோ ஆல் செஷன்ஸாக செக்யூரிட்டி இவெண்ட்ஸ் மட்டுமா லாக் பண்ணும். இதுதான் ஒரு firewall policy. I'll just do one more thing and I'll open it up for question. Security profiles. இதில் பாருங்க, இதில் தான் வந்து இப்போ கிரியேட் நியூ போட்டிங்கன்னு வைங்க. ஸோ யூ கேன் சே என்னென்ன வந்து இப்போ ட்ரக் அப்யூஸ், இப்போ மானிட்டர்னாக்கா அலோவ் பண்ணு, ஆனால் அதை லாக் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ மானிட்டரை வந்து இஃப் ஐ வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கோ த்ரூ டு ட்ரக் அப்யூஸ் சைட்ஸ் ஆர் ஹேக்கிங் இல்லீகல், இதெல்லாம் வந்து இந்த த்ரெட் ரிசர்ச் வந்து இது பண்ணியிருப்பாங்க, மேப் பண்ணியிருப்பாங்க. ஒரு வெப்சைட்டுக்கு நான் போகிறேன்னாக்க இந்த ஃபயர்வால் மூலமாக நான் போனால் முதல்ல அந்த வெப்சைட் எந்த வெப்சைட் நம்ம போகிறோன்னு பார்த்து தென் அது என்ன கேட்டகரி பிளாக்காக இருக்கா அளவாக இருக்கான்னு பார்க்குறதெல்லாம் தான் இந்த ஃபயர்வாலோட வேலை. இதெல்லாம் ரவுட்டர் செய்யாது, ஃபயர்வால் மட்டும்தான் செய்யும். திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபயர்வால். பிகாஸ் இது இல்லாத ஃபயர்வாலே கிடையாது. எதை அலோவ் பண்ணோம் பை டிஃபால்ட் எல்லாத்தையுமே டினை பண்ணும். அது அலோவ் பண்ண கொடுக்கப்பட்டது மட்டும்தான் அது அலோவ் பண்ணும். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப். அண்ட் இதை வந்து இப்போ நான் இதை இது பண்ணுறேன் இல்லையா. ஸோ லெட்ஸ் சே ஐ வில் கால் இட் தமிழ் பூமி ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டேன்னாக்க அண்ட் ஐ வில் சேவ் இட். ஓகே, தமிழ் பூமி ப்ரொஃபைலுக்கா. நவ் ஐ கேன் கோ டு பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் and I'll create new and you will see in the web filter பார்த்தீங்கன்னாக்கா I will see the Tamil Boomi profile here. So ஒரு incoming interface, output interface, என்ன மாதிரி source IP, destination IP, schedule என்ன எல்லாத்துக்கும் இந்த தமிழ் பூமி ப்ரொஃபைல் இது பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டால் தென் என்னுடைய டிராஃபிக் இதில் எது மேட்ச் பண்ணாலும் இந்த ஹேக்கிங் சைட்டை போகக்கூடாது, பிளாக் பண்ணிடும், அதை லாகும் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஃபயர்வாலோடைய ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன். இது வந்து ரவுட்டர், சோர்ஸ் நேட் எல்லாம் பண்ணும். பட் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் இஸ் டு என்ஃபோர்ஸ் பிஸ்னஸ் பாலிசி. ஏதாவது கேள்வி இருக்கா? ஃபயர்வால்ங்கிறது ஒன்லி இன்கமிங் ரிக்வெஸ்ட் பிளாக் பண்றதுக்கா சார், இல்ல அவுட் கோயிங் ரெண்டுத்துக்குமே நீங்க அதான் யூஸ் பண்றீங்க? அதாவது எந்த மாதிரியான இன்கமிங்க எந்த மாதிரியான அவுட் கோயிங் அலவுடுன்றத முடிவு பண்றது ஃபயர்வால். பேசிக்கா ஏடபிள்யூஎஸ்ல செக்யூரிட்டி குரூப் இருக்கு, அது தானே சார் சொல்றீங்க, இன்பவுண்ட் அவுட் அது மாதிரி கரெக்ட். ஆனால் ஏடபிள்யூஎஸ் செக்யூரிட்டி குரூப்ல இந்த அளவுக்கு கிரானுலாரிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு ஹேக்கிங் சைட்டை பிளாக் பண்ணு அதெல்லாம் இருக்காது. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அது வந்து கொஞ்சம் வெரி ப்ரிமிட்டிவ். போர்ட் பேஸ் சார், என்ன போர்ட் அலோவ் பண்றீங்களோ அந்த போர்ட் அதை அலோவ் கொடுப்போம். ட்ரூ. பட் கேம்லிங் சைட் 1000 கேம்லிங் சைட் இருக்கு, என்ன போர்ட் யூஸ் பண்ணுதுன்னு நம்ம ஒன்னொன்னையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? ரைட். ஸோ ஒரு பிஸ்னஸ் பாலிசி கம்ப்ளைன்ஸ்க்கு இது வந்து யூ நீட் அ ஃபயர்வால், இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் யாராவது அந்த மாதிரி சைட்டுக்கு போகிறாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்து லாகிங் வேணுமே, இந்த லாகின் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் சி இந்த யூசர் இந்த சைட்டுக்கு ட்ரை பண்ணி இந்த ஆடிட்லாம் வரும்போது இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. இந்த சைட்டுக்கு போயிட்டு தென் இட் வாஸ் டினைடு, ஏன் இந்த யூசர் போகணுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொக்கேஷன். ஸோ I want to take this opportunity for all of you to see the importance of a firewall in a network. Cyber security attack பற்றி படித்தோம், அண்ட் இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிட்டோம். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபயர்வால். ஃப்ரம் நவ் ஆன் இட்ஸ் ஆல் கோயிங் டு பி ஃபயர்வால் பேஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் VPN, அப்புறம் யூசர் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வைஃபை ஸ்விட்ச் கண்ட்ரோலர்லாம் வந்து மோர் ஆஃப் ஆன் ப்ரெப். வி வில் நாட் டூ எனி ஆஃப் தட் ஸ்டஃப் இன் AWS. பட்
VPN and firewall policy is absolutely essential. Okay, yeah. Any questions? So next I want to show you the session stateful inspection சொன்னோமே அது என்னன்னு பார்ப்போம். Okay, one sec. Just get the command. So இதுலயே வந்து I can go to a command line. இதுல பாத்தீங்கன்னாக்க diag sys session list போட்டேன்னாக்க this 126 செஷன் நான் ஒண்ணுமே செய்யல 126 செஷன் ஓடிட்டு இருக்கீங்க. இதுல ஒரு செஷனோட இன்ஃபர்மேஷன் இதுதான், ரைட்? புரோட்டோகால் 6 அப்படின்னா என்ன புரோட்டோகால் அது? டிசிபி. எஸ், அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து எக்ஸ்பிரேஷன் எப்போ, டைம் அவுட் என்ன, எல்லாம் சிலதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸாக இருக்கும். இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள், இது வந்து இந்த செஷன் வந்து பாலிசி ஐடி 1 ஒரு பாலிசி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாலிசி ஐடி 1 மேட்ச் பண்ணியிருக்கு. இந்த பாருங்க. ஸோ 192 168 200 or 100 இதுதான் என்னுடைய that was my IP address, right? Sorry, 30.102. ஸோ இதில் வந்து கிரெப் பண்ணி பார்ப்போம். இது பேஸ்ட் ஆன் லினக்ஸ் தான். ஸோ அதனால் சில கமெண்ட்ஸில் வேலை செய்யும். கிரெப் ஸோ 6 செஷன் இந்த 30.102 to 30.45. 30.45ன்றதா ஃபயர்வால், ரைட்? அதனுடைய ஹெச்டிடிபிஎஸ், இப்போ நான் ஹெச்டிடிபிஎஸ் செஷன் ஓடிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 6 செஷன் இங்கே ஓடிட்டுருக்கு வித் டிஃப்ரெண்ட் போர்ட். ஸோ இதுதான் போர்ட் நம்பர், இதுதான் சோர்ஸ் போர்ட் நம்பர், இதுதான் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 443 which is SSR TLS, ரைட்? ஸோ இது பாருங்கள், இங்கே SNAT நடக்குது. ஸோ SNAT என்ன நடக்குது இந்த ஃபயர்வாலில்? இட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஸோ 200 or 100 இந்த போர்ட்லேருந்து இட்ஸ் கோயிங் டு 172.217 12.110. இது வந்து மோர் தென் லைக்லி ஜூமாக இருக்கலாம். போட்டு பார்த்துருவோம். ஸோ குயிஸ் போய் பார்ப்போம். quiz.com and இது வந்து கூகுள், இட்ஸ் a Google IP, right? So whatever that Google session is. So again, this is all easy ways to know where I am going. And ஒரு HTTPS session ஓடிட்டு இருக்கு and it's just coming back from the same public IP. வேற என்ன பார்க்கலாம்? டிவைஸ் ஒன்று இருக்குமே, DV. Where are you, DV? Okay, let me just do a grep. ஸோ நம்ம வந்து என்ன சொன்னோம், இது வந்து எல்லா செஷன்ஸ்க்கும் டிவைஸ் இருக்கும். ஸோ ஃபயர்வால் வந்து இட் ட்ராக்ஸ் எந்த இன்டர்ஃபேஸில் எந்த பேக்கெட் வந்தது, எந்த பேக்கெட்டில் போகணும், ஸ்பூஃபிங்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிவைஸ் ஐடியா இருக்கும், ரைட்? ஸோ 130 or 200 or 100க்கு போகுது. அண்ட் ஸோ ஐ திங்க் 200 or 100 இஸ் மை அதர் லேப்டாப். ஸோ அந்த டிவைஸ்லேருந்து இட் மேப்ஸ். இதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்க, நாட் டு மெமரைஸ் எனி ஆஃப் திஸ் ஸ்டஃப், பட் டு ஷோ தட் ஃபயர்வால் டஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிவைஸ் கீப்பிங். இப்போ சே ஸ்பூஃப் பண்ணுறாங்க, யாரோ வந்து இன்னொரு ஐபி அட்ரஸில் ஸ்பூஃப் பண்ணுறாங்கனாங்க, நீ அதே இன்டர்ஃபேஸில் வந்தியா? நீ கிரியேட் பண்ணுற செஷன் வந்து nobody knows my sequence number and acknowledgement number. அந்த சீக்வன்ஸ் நம்பர் அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணலன்னாக்கா அந்த பேக்கெட்டை டினை பண்ணி விட்டுரும். ஏன் இந்த ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் அவசியங்கிறது இப்போ புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஏன்னா அதுதான் ஃபயர்வாலோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம நேற்றுக்கு டிநாட்டும் பார்த்தோம்.
ஸோ டிநாட் எப்படி செட் பண்ணணும்னாக்க இங்கே ஸோ இங்கே வந்து பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் விர்ச்சுவல் ஐபிஸ்னு ஒன்று இருக்குது. திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் டிநாட், டெஸ்டினேஷன் நாட். ஸோ இது வந்து சே யூ கேன் செலக்ட் அன் இன்டர்ஃபேஸ், இன்டர்நெட்லேருந்து வர ஒரு விஷயம், எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். ஸோ சே 99.44.170.03 அப்படின்னு போட்டேனாக்கா தட்ஸ் மை பப்ளிக் ஐபி. எந்த அட்ரஸ்க்கு மேப் பண்ணணும், ரைட்? ஸோ லெட்ஸ் சே ஐ சே 192.168.200.100 அப்படின்னு போட்டேன்னாக்க தென் போர்ட் ஃபார்வர்டிங். ஸோ டிப்பிக்கலி போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுவாங்க. அதாவது எஸ்ஏ என்னுடைய எஃப்டிபி சர்வர் இங்கே எஸ்எஸ்ஹெச் சர்வர் இங்கே 22 இருக்குன்னாக்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேனே, எல்லாத்தையும் சொன்னேன்னாக்க 22 to 22 போடலாம். பை டிஃபால்ட் இட் வில் டூ தட். செலக்டிவாக இருந்ததுனாக்க நீ வந்து போர்ட் 2222 ஆக்சஸ் பண்ணு. நான் இங்கே வந்து இந்த அட்ரஸ்க்கு மாற்றினாக்க 22 மாற்றி இந்த 200.100 வந்து ஒரு எஸ்எஃப்டிபி சர்வர் இருக்குது, சாரி எஸ்எஸ்ஹெச் சர்வர் இருக்குது, அங்கே நான் வந்து உனக்கு டெலிவர் பண்ணி விட்டுறேன். ஸோ த இன்கமிங் ரிக்வெஸ்ட், ரிமெம்பர் டிநாட்டுங்கிறது இன்கமிங், ஃபஸ்ட்டு இன்கமிங் ரிக்வெஸ்ட்டில் என்ன பண்ணோன்றது. அவங்க யூசர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பப்ளிக் ஐபியிலேருந்து தே வில் சென்ட் அ எஸ்எஸ்ஹெச் ரிக்வெஸ்ட், எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் பட்டி மாதிரி ஒரு கிளைண்ட்டை போட்டு தே வில் இனிஷியேட் டு 99.44.170.103 வித் போர்ட் 2222. இட் வில் கம் இன் டு த ஃபயர் வால். It will select this, convert that destination to 192.168.200.100, change the port from 20 to 22, and then it will send it. ஆனால் இதை மட்டும் செஞ்சால் போகாது, இந்த ஃபயர்வால் பாலிசிலையும் அதை அலோவ் பண்ணணும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ வில் மேக் ஷுர் தட் தே ஆர் ஏபிள் டு ரீச் த எஸ்எஸ்ஹெச் சர்வர். ஸோ அதான் டிநாட்டோடைய ஃபங்க்ஷன் இன் ஃபயர்வால். ரெண்டுமே செஞ்சே ஆகணும். ஃபயர்வால் வந்து நாட் ஃபங்க்ஷன் பண்ணியே ஆகணும், எனக்கு மோர் than likely இட்ஸ் கனெக்டிங் டு த இன்டர்நெட், ரைட்? பட் யூ ஹேவ் an option to disable it if you don't need that. And சோர்ஸ்நாட் இன்டர்கனெக்ட் பண்ண டெஸ்டினேஷன் நாட் உள்ளே வந்து ஏதாவது இன்டர்னல் சர்வீசஸ் இருந்ததுனாக்க அலோவ் பண்ணணும். பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் நவ் அலோவிங் அ எக்ஸ்டர்னல் டிராஃபிக் டு கம் இன் டு யுவர் நெட்வொர்க். யாரோ சொன்னாங்க ஹேக் ஆகிடுச்சு, எப்படி ஹேக் ஆச்சுன்னு. ஸோ மேபி அதை வந்து கிரானுலராக பண்ணலையாக இருக்கும். பட் ஏன் வந்து நம்ம மாறுதட்டிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். சரி, நான் வந்து எஸ்எஃப்டிபியை க்ரியேட் பண்ணிட்டேன், எஸ்எஸ்ஹெச் சர்வரை க்ரியேட் பண்ணிட்டேன், அலோவ் பண்ணுறேன். யூனோ சில பேருக்கு let us say their machine was compromised and it's now trying to scan my SSH server. என்ன இது? So that will be possible because it's part of the traffic, right? அதனால தான் வந்து எண்ட் பாயிண்ட்லேயும் வந்து கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்கு எண்ட் பாயிண்ட்லேயும் ஒரு ப்ரொடெக்ஷன் போடணும். என்னதான் போட்டாலும் nobody can ever say that I cannot be இது காம்ப்ரமைஸ்ட். அது யாராலையுமே சொல்ல முடியாது. எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, யூனோ இட்ஸ் only a question of time. A click is only a question of time. So we always have to be careful. எல்லா ப்ரொடெக்ஷனும் பண்ணணும். இது வந்து ஜிம்முக்கு போகணும், கார்டியோ பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பட் அதுக்காக வந்து எனக்கு வியாதியே வராதுன்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அதே மாதிரி தான், you have to do all these things, necessary, absolutely necessary, but we always have to be on the guard. அதனால தான் வந்து டிடெக்ஷன் மெக்கானிசம் இருக்கணும். அதை வந்து அதுக்கப்புறம் டே 0 அட்டாக்னு சொல்லுவாங்க. டே 0 அட்டாக்னா இது வரைக்கும் அதை வந்து பார்த்ததே இல்லை, புது அட்டாக் என்னன்னு போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன் மெஷின் மே பி காம்ப்ரமைஸ். அதுக்கெல்லாம் வந்து சாண்ட் பாக்ஸ் என்வாயன்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து போட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து அது ஏதாவது ஒரு அனாமலஸ் கால்ஸ் எல்லாம் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு அந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி இட்ஸ் பிகம்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் எக்ஸசைஸ் சைபர் செக்யூரிட்டின்றது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அண்ட் ஆன்கோயிங் ஆப்ரேஷன்ஸில் இதெல்லாம் அப்டேட் வேறு பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ தட்ஸ் ஹவு அ லாட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் malicious events happen. பட் அதுக்காக வந்து கஷ்டன்றதுக்காக பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அசட்ஸ்லாம் இருக்குது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, உட்பட்டது இருக்கே நம்ம பிஸ்னஸில், ரைட்? ஸோ இட் இஸ் நெசசரி டு ஹாவ் தீஸ், டு கண்டினியூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் திஸ் அண்ட் டு கான்ஸ்டன்ட்லி பி ஆன் த கார்ட். டிபிக்கலி இன்ஃபோசெக் டீம்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. டு ஹாவ் டூல்ஸ் டு டிடெக்ட். யூனோ 1000 மிஷின் இருந்ததுன்னா ஒவ்வொரு மிஷின்லையும் போய் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் டூல்ஸ் டு சே
இந்த அலர்ட் இருக்குது. அதனால தான் அந்த அலர்ட் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் அலர்ட் ஃபெட்டிக். டெய்லி வந்தால் இந்த அலர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கணும். தே வில் பி ரெஸ்பான்சிபிள். ஸோ 2 வருஷத்தில் வந்து தே வில் கெட் ஸோ டயர்ட் அவுட். ஸோ அலர்ட் ஃபெட்டிக் அதை வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அலர்ட்னு சொல்லும், ஆனால் அது நிஜமாவே அலர்ட்டாக இருக்காது. அதெல்லாம் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ். அலர்ட் இல்லாத வந்து அதாவது அலர்ட்டாக இருக்கும், ஆனால் அது இல்லைன்னு சொல்கிறது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ரைட்? வாட் வி வாண்ட் இஸ் a ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் a ட்ரூ நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இது எஃபெக்ட்ஸ் இல்லை, த செட்டப் ஆஃப் அ ஆர்கனைசேஷன், எனி ஆர்கனைசேஷன் வித் அ சைபர் செக்யூரிட்டி. நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் சம் கொஷின்ஸ். கேள்வி இல்லைனாக்கா எனக்கு வந்து ரொம்ப இந்த கன்சர்னிங்காக இருக்குது. ஃபயர்வால்க்குலாம் லைசன்ஸ் காஸ்ட் எப்படி சார்? ஃபயர்வால்க்கு லைசன்ஸ் காஸ்ட்ன்றது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ BYOLனு ஒன்று இருக்குது, பை யுவர் ஓன் லைசன்ஸ் ஆர் பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ், விச் இஸ் அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்கள் ஃபார் லைஃப் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. சில இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் இருக்கும். அது ஏன்னாக்க இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணலைன்னாக்க நான் அந்த லைசன்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் நான்? ரைட்? ஸோ 3 வருஷம் 5 வருஷன்றதுக்கு இட் வில் expire after 5 years, which is necessary because அடுத்து renew பண்ற போது வந்து you may consider refreshing the hardware. Yes. Right? So அந்த மாதிரி subscription license இருக்கு. இது cloudல வந்து pay as you go, which is the most expensive. Yes. அது வந்து யூஸ் பண்றப்போ மட்டும் தான் பே பண்ணுவோம். அண்ட் யூஸ் பண்றாத போது நம்ம வந்து ஆக்சுவலா வில் யூஸ் பே as you go because லைசன்ஸ் வாங்குறதுல இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர். நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ வாட் எவர் இட் இஸ், வில் ஜஸ்ட் பே ஃபார் தட் அண்ட் மூவ் ஆன். ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து AWS செட்டப் வரும்போது வந்து ஐ வாக் யூ த்ரூ. ஸோ ஜஸ்ட் டு கிவ் இது வி ஆல் இஃப் யூ வாண்ட் டு டூ த ஹேண்ட்ஸ் ஆன் அந்த ப்ராசஸை வந்து AWS மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டெலாம் போட்டு அதில் பட்ஜெட் அலர்ட்லாம் செட் பண்ணுவோம். $1 மேலே வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணி we will run that. Terraform ஸ்கிரிப்ட் நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் ரன் பண்ணி அது வந்து உங்கள் இன்ஸ்டன்ஸில் வந்து அது AWS இன்ஸ்டன்ஸில் வந்து ரன் பண்ணணும். யூ ஹேவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். AWSல எஸ்பெஷலி பார்க்காதவங்களுக்கு எப்படி AWS ஸ்க்ரீன் இருக்குது, அது எப்படி வந்து என்னுடைய என்வாயன்மெண்ட் 2 ரீஜனில் ஒரு FortiGate, ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ், 2த்துக்கும் நடுவில் ஒரு VPN கனெக்ஷன் எல்லாம் வந்து ஐம் கோயிங் டு வாக் யூ த்ரூ த ஸ்டெப்ஸ், பட் தட் வில் டேக் சம் டைம் டு எக்ஸ்பிளைன். பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இல்லைன்னாக்க அதெல்லாம் வந்து ரொம்பவே புரியுது கஷ்டம். ஏதோ தலைக்கு மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெட் எஃபெக்ட்ஸ். தட்ஸ் வை ஐ வாண்ட் டு டேக் இட் அ பிட் ஸ்லோலி so that the purpose is served, that you all, I don't want even one person to not fully understand what is going on. வேற என்ன கேள்விகள்? சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஷின். இப்போ நம்ம அந்த ஃபயர்வால் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ 3 hours அது ரன் ஆச்சுன்னா கூட மீதி ரிமைனிங் எப்பயுமே இது ஆனில் தானே இருக்கும். அதுக்கு ஏதாவது காஸ்ட் இருக்குமா? ஈவன் செஷன் காஸ்ட் இல்லாமல் அந்த பாலிசிக்கு அது ஆனில் தான் இருக்கு இல்லையா, எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு தனி காஸ்ட்டா? அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் லைசன்ஸ் அந்த பர்மனெண்ட் லைசன்ஸோ 3 வருஷமாக வாங்கிட்டீங்கன்னாக்க இந்த ஃபயர்வால் வில் ஜஸ்ட் கீப் ரன்னிங். எப்போ அது வந்து இந்த பேகோவில் தான் வந்து இந்த AWS பேகோவில் தான் வந்து ரன் ஆகிறதுக்கு ஒவ்வொரு மினிட்டுக்கும் அவருக்கும் சார்ஜ் இருக்கும். எனக்கு வந்து அவன் அண்டர்லைக் ஒரு இன்ஸ்டன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கானே, ஸோ அதுக்கு உண்டான சார்ஜ். பட் இந்த மாதிரி வந்து பெர்மனன்ட் லைசன்ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸோ இருந்தாங்க AWSல எப்போவுமே வந்து யூ வில் பி பேயிங் அ சார்ஜ். பிகாஸ் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸை ஒரு ஃபயர்வாலை VM தானே கொண்டு வரோம். we are only getting the software from Fortinet. அண்டர்லைங் அது கீழே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குமே, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு யூ வில் ஆல்வேஸ் பி பேயிங் ஆன் கோயிங் as long as it's running. எஸ் சார், கட் பிகாஸ் எங்களுக்கு க்ளோவில் ரன் பண்ணக்குள்ள ப்ராக்டிக்கலுக்கு $30-40 வந்திருக்கு மந்த். Yep. So that's very natural. அதனால தான் வந்து பிலீவ் இட் ஆர் நாட், ஜஸ்ட் லாஸ்ட் வீக் டீம் மீட்டிங்கில் மேனேஜர் சொன்னார், யூனோ கைஸ் இஃப் யூ டோன்ட், நீங்கள் யூஸ் பண்ணலைன்னாக்கா ஷட் டவுன் தட் VM. சில பேர் வந்து யூனோ
18 CPU 24 சிபியூலாம் அப்படியே ஓட விட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா பில்லு, ஆமாம் சார். $20,000 பில், எஸ் ரைட்? எஸ். ஸோ இட் காட் எஸ்கலேட்டட். ஸோ ஹிஸ் பாயிண்ட் வாஸ், என்னத்துக்கு உனக்கு அன்லெஸ் ஒரு ஸ்பெஷல் டெஸ்டிங் பண்ணாலே தவிர என்னத்துக்கு நீ 24 சிபியூலாம் ரன் பண்ணுற? 4 CPUs இஸ் இனஃப், ரைட்? ஸோ டூ யோர் டெஸ்டிங். கஸ்டமர் என்வாயன்மெண்ட்டில் நாங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லாம் பண்ணுறதில்ல. கஸ்டமர் என்வாயன்மெண்ட் மேபி டிஃப்ரெண்ட், பட் இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் இட் தென் யூஸ் 4 CPUs. யூஸ் பண்ணும்போது ஷட் டவுன் பண்ணிடு அண்ட் ஜஸ்ட் பி குட் எம்ப்ளாயீஸ் இன் த சென்ஸ் தட் பட்ஜெட் அலர்ட் வச்சுக்கோ. நான் வந்து என்னுடைய கார்பரேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து யாருமே நான் சொல்ல. ஸோ ஒரு த்ரெஷோல்டு வந்து $500 எக்ஸீட் ஆச்சுன்னாக்க ஒரு அலர்ட் வரும், எனக்கு இமெயில் அலர்ட் வரும், த்ரெஷோல்டு இஸ் எக்ஸீடட். போய் பார்ப்பேன். எப்படி வந்து நம்ம வந்து நாமளாக $200-300 தானே ஆகும், ஏன் இப்படி $500னாக்கா ஏதாவது ஒரு சர்வீஸை ரன் பண்ணி ஆஃப் பண்ண மறந்துருப்பேன். ஹாய் சார். ஹலோ, சார் திஸ் இஸ் கேசுமூர்த்தி. சொல்லுங்க கேசவமூர்த்தி. சார் இது வந்து ஹார்ட்வேர் ஃபயர்வாலா இல்லை சாஃப்ட்வேர் ஃபயர்வாலா? இது ஹார்ட்வேர். ஹார்ட்வேர், ஓகே ஓகே. என்ன மாடல்? இது வந்து 61 பார்க்குறேன், FortiGate 61E. ஓகே ஓகேங்க சார். நான் ஏன் இதில் பார்க்குறேன், இதுலேயே பார்க்கலாம். FortiGate 61E அந்த சீரியல் நம்பரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல். நான் இதை வந்து பொருளில் ஜாயின் பண்ணுற போது வந்து கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ஓகே ஓகேங்க சார். ஸோ இதுல நம்ம வந்து டனலிங் இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணிக்க முடியுதா சார்? இப்போ அந்த கான்செப்ட்ஸ் இதுல நம்ம இது பார்க்கலாங்களா? IPsec டனலா? எஸ் சார். இங்கே இருக்கே IPsec டனல். ஸோ இதெல்லாம் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம் நம்ம ஓகே ஓகே ஓகே. இதில் ஹேண்ட்ஸ் ஆன் லேபில். ஸோ எப்போவுமே வந்து நம்ம செஞ்சாக்க, ஸோ இதுதான் வந்து சைட் டு சைட் VPN, இதுதான் வந்து யூசர் டு சைட் VPN. நம்ம 2 VPN படித்தோம் இல்லையா, SSL VPN, உங்களுடைய சிஸ்கோ எனி கனெக்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இது SSL VPN சொல்லுவாங்க. இது வந்து IPsec டனல்ன்றது சைட் டு சைட். நம்ம எல்லாமே CLIயில் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்க வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் கன்ஃபிகர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஃபனி ஸ்டோரி, எனக்கு இன்டர்வியூ FortiNetல இன்டர்வியூ பண்ணுற போது நான் இந்த FortiGate இன்டர்ஃபேஸே லைஃப்பில் பார்த்ததில்ல. சிஸ்கோ தான் ஃபுல்லாக பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ FortiGate கொடுத்து நீ வந்து யூனோ ஏதோ சோர்ஸ் ஆட் பண்ணு, டெஸ்டினேஷன் ஆட் பண்ணு, அதை AWSல பண்ணுன்னு சொல்லிட்டானுங்க. பிகாஸ் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து FortiGateலாம் ஷிப் பண்ண முடியாதே. ஸோ AWSலாம் நல்ல வேளை நான் வந்து அதுக்கு முன்னால் AWS சர்டிஃபிகேஷன்லாம் பாஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஐ குட் அட்லீஸ்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் AWS, ஹவு டு கன்ஃபிகர் அண்ட் ஆல் தட். 5 நாள் கொடுத்தானுங்க டேக் ஹோம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட். முதல்ல வந்து சூப்பராக இருக்கு, குயிலே எல்லாம் பண்ணலாம் போட்டிருக்கு. எனக்கு சிஸ்கோவில் அப்படியெல்லாம் கிடையாது, மோஸ்ட்லி CLIயாக தான் இருக்கும். குயிலே பண்ணலாம். அதை பார்த்தாக்க சில விஷயங்கள்லாம் வந்து குயில பண்ண முடியாது. எல்லா ஃபீச்சரையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டானுங்க குயில. சிலதெல்லாம் வந்து கமாண்ட் லைனில் தான் கன்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து 3 நாள் ஆச்சு. ஏன் வேலை செய்யலை, இந்த செட்டிங் இருக்கா இல்லையா. ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாம், பட் வேலை கிடைக்கிற போது வந்து இட் வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். So I'm just saying that, because that is how they test whether not only இது ஒரு profound statement. ஒரு மேனேஜர் சொன்னாரு, you got the job not because of what only you know, but your capacity to know. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நம்ம வந்து எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த புதுசாக கற்றுக்கிட்டு அதை ஆராய்ஞ்சு அதை கிரகிச்சுக்க கூடிய தன்மைக்கு தான் நமக்கு எல்லாருக்குமே வேலை இருக்குது. தெரிஞ்சதை மட்டுமே பண்ணணுன்னாக்கா அது வந்து இருக்கும், ஏன்னா 1 or 2 years இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ த கான்ஸ்டன்ட் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ மீன் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ் பூமி செஷன் ஜாயின் பண்ணேன் நான் இந்தியாவிலேருந்து. அப்போ யாராவது சொன்னாங்க, நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் ஒரு 50 எக்ஸாம் எழுதியிருப்பேன் நான். as of 2 years ago I wrote exams. அதுக்கப்புறம் வந்து I said போகிறோம், எக்ஸாம் எழுதின காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த கியூரியாசிட்டி டு லேர்ன் வாழ்நாள் பூரா போகக்கூடாது. whether we pass an exam or not, but we must always be interested to know new things. and அது வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டரி மாதிரி எனர்ஜி இருக்கணும். எனக்கு என்னவோ பிறவியிலே அது கொடுக்கப்பட்டது. அதனால வந்து I always love to learn and talk to people and see what new
can be learned for the day. Anyway, அதெல்லாம் உபகதை. So the question, இது மட்டும் தான், this is what I wanted to show you. It's a bit of a lighter session on firewalls because we're going to do so much. இந்த ஃபயர்வால் வச்சு தான் வந்து நிறைய பண்ண போகிறோம் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல. ஆன்-ப்ரைமில் வந்து அட்லீஸ்ட் ஒரு லுக், இதுதான்ப்பா ஃபயர்வால், இப்படி தான் FortiGate இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது, இதுதான் மெயின் செக்ஷன்ஸ் அப்படின்னு காமிக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. அண்ட் த செஷன்ஸ் வந்து ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் சொன்னோம். அது எப்படி வந்து ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி ட்ராக் பண்ணுதுன்றது தான் அந்த செஷன் லிஸ்ட்டு, டயக்ஸு செஷன் லிஸ்ட்டு கமாண்ட். ஸோ CLI-யும் FortiGate-குள்ளேயே பண்ணலாம் அண்ட் GUI-யும் பண்ணலாம். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் FortiGate வந்து ஒரு 9 course டின்னர் மாதிரி இது. நிறைய பண்ணலாம் அதில். பட் ஐ ஜஸ்ட் ஹைலைட்டட் சம் ஆஃப் த மெயின் திங்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? சார் திரு பேசுகிறேன் சார். திரு சொல்லுங்க. FortiGateல சர்டிஃபிகேட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? சர்டிஃபிகேட்ஸ். ஸோ சர்டிஃபிகேட் கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? சார் சர்டிஃபிகேட் எப்படி வேலை செய்யுதுன்றது தெரியுமா உங்களுக்கு? நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, அதில் என்ன தெரியணும்? சார் ஓகே, சர்டிஃபிகேட் வந்து ஒரு அத்தாரிட்டிக்காக நம்ம பண்ணுறோம் சார். இப்போ வந்து இப்போ ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி VPN கனெக்டிவிட்டி வந்து இதெல்லாம் நேட்லாம் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து 2 சைடு வந்து நம்ம சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ சர்டிஃபிகேட்ன்றது ஒரு பாஸ்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட், கேக்குதா? கேட்குது சார், சொல்லுங்கள் சார். ஸோ சர்டிஃபிகேட்ன்றது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. ஸோ 2 பக்கமும் நான் வந்து திருவோட தான் பேசுகிறேன்னா திருக்கு ஆமாம் கேட்டுட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. ஸோ 2 பேரும் வந்து இந்த சர்டிஃபிகேட் அது வந்து ஆக்சுவலாக நாட் வெரி காமன் ஃபனிலி. எனக்கு சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு எக்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும். அது வந்து எக்ஸ்பிரேஷனுக்கு முன்னாடி அதை வந்து இப்போ ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரினியூவலுக்கு இப்போல்லாம் வந்து ப்ரோட்டோகால் வந்துருச்சு. பட் ஸ்டில் சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஐ ஹவ் நாட் சீன் டூ மச் ஆஃப் இட். இருக்குது, பட் நாட் டூ மச் ஆஃப் இட் பிகாஸ் இஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அசோசியேட்டட் வித் இட். பட் அது வந்து சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் வந்து எங்கே இருக்குது இங்கே? ஸோ செக்யூரிட்டி ப்ரொஃபைல். ஸோ நோ is it an authentication system? Certificates இங்கே எங்கேயும் இருக்கும். Anyway, so I will certificates. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதோடய வருது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ன்றது பாஸ்போர்ட்னு சொன்னேன். ஸோ சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னு வைங்க. இப்போ ஸோ connection is secure, certificate is valid. ஸோ இதுதான் சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ காமன் நேம் இதெல்லாம் வந்து யார் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க? கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ். இது எப்படின்னாக்க ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ் ஐ ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டுன்றது ஒரு பெரிய விஷயம். நான் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இப்போ நிஜம் பாஸ்போர்ட், நல்ல பாஸ்போர்ட் இருக்குது, ஃபேக் பாஸ்போர்ட்டும் இருக்குது. என்ன வித்தியாசம்? ஃபேக் பாஸ்போர்ட்டுன்றதுல வந்து யார் அந்த பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களே வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆசாமின்றதுனால அதை ஃபேக்குன்னு சொல்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் அதர் திங்ஸ் தட் டோன்ட் மேட்ச் அப், ரைட்? அது வந்து ஒரு ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம லோக்கல் மிஷினில் சர்டிஃபிகேட் ட்ரஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா எந்தெந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர். அந்த அத்தாரிட்டியை ட்ரஸ்ட் பண்ணால் அந்த அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டையும் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 2 எண்ட்லேயும் வந்து சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இருந்ததுனாக்க 2 எண்டும் தன்னுடைய சர்டிஃபிகேட்டை காமிக்கும். 2 எண்டும் அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடான்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீயை வச்சு அதெல்லாம் வந்து ஐ cannot explain in 5 minutes. It will be a longer one. எப்படி சர்டிஃபிகேட்டை பண்ணுறாங்க, அது ஒரு மேனுவல் ப்ராசஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் CSRன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வெஸ்ட், அதாவது
அதில் ஒரு மேனுவல் ப்ராசஸ். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நான் வந்து google.comனு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. பிகாஸ் தட்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். ஸோ தெர் இஸ் a மேனுவல் ப்ராசஸ். இவர் தான் ஆத்தரைஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அது என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரில. பட் அதெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் அந்த வெரி சைன் இவங்கெல்லாம் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் வந்து they have to follow this process before they issue a certificate from that credible. எனக்கு மற்றவங்கெல்லாம் அந்த வெரிசைனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களும் சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி ஆச்சுன்னா there are two things, public key and private key. ப்ரைவேட் கீன்றது யாருக்குமே கொடுக்க முடியாது, பப்ளிக் கீன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் ஸோ ஒரு ஆத்தென்டிகேட் பண்ணுற போது அந்த ஆத்தென்டிகேஷன் பேக்கெட்டை நான் என்னுடைய ப்ரைவேட் கீயில் என்கிரிப்ட் பண்ணுவேன். அதர் எண்ட் பப்ளிக் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணும். டீக்ரிப்ட் பண்ணி நான் என்ன அனுப்பிச்சேனோ அது கரெக்டான்றதை வெரிஃபை பண்ணாக்கா அது ஆத்தென்டிகேஷன். ஸோ என்னுடைய ப்ரைவேட் கீ எனக்கு மட்டும் தான் தெரியும், ரைட்? ஸோ அதை வச்சு நான் என்கிரிப்ட் பண்ணால் அதை டீக்ரிப்ட் பண்ணக்கூடிய ஒரே மெக்கானிசம் என்னுடைய பப்ளிக் கீயை வச்சு. ஸோ அந்த பப்ளிக் கீயை வச்சு அதை டீக்ரிப்ட் பண்ணி ரெண்டு பேரும் முன்னாடியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவாங்க. நான் வந்து அதில் இன்னும் எப்படி வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, அது என்ன செக் பண்ணுன்றது அதுக்கு எப்படி தெரியுன்றது வந்து அது சர்டிஃபிகேட்டோடைய கண்டென்ட்டை ஹேஷ் பண்ணி ஹேஷை வந்து என்கிரிப்ட் பண்ணி, ஹேஷ்ன்றது இன்டெகிரிட்டின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருந்ததுனாக்கா இட் வில் ஜென்ரேட் a யூனிக் ஹேஷ். ஸோ அந்த ஹேஷை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவோம் அந்த பக்கம். அந்த ஹேஷை டீக்ரிப்ட் பண்ணி என்னுடைய பப்ளிக் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி ஒரு ஹேஷ் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டில் உண்டான கண்டென்ட்டை அதே ஹேஷ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அதை வந்து ஹேஷை கம்ப்யூட் பண்ணி இந்த ரெண்டு ஹேஷும் ஒன்றா இருந்ததுனால் தட் மீன்ஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி மீ தட் குட் ஹவ் சென்ட் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி தான் வந்து அந்த ஆத்தென்டிகேஷன் வேலை செய்யும். ப்ரைவேட் கீயால் நான் என்னுடைய சர்டிஃபிகேட் ஹேஷை வந்து என்கிரிப்ட் பண்ணுவேன். ரிசீவிங் எண்ட் என்னுடைய பப்ளிக் கீயை வச்சு அதே சர்டிஃபிகேட்டை ஹேஷை டீக்ரிப்ட் பண்ணி தானே இண்டிபெண்ட்டாக அந்த ஹேஷை கம்ப்யூட் பண்ணி இது ரெண்டு ஹேஷும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறது தான் ஆத்தென்டிகேஷன். த சேம் வில் ஹோல்ட் குட் ஆன் த அதர் சைட். வென் அது வந்து அதர் சைட் வந்து சர்டிஃபிகேட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது நானும் இதை தான் செய்வேன். ஒன்ஸ் அது ரெண்டும் முடிஞ்சதுன்னாக்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு பார்ட்டி யாருங்கிறது ஒரு ஊர்ஜிதமாகுது. தட்ஸ் ஹவு சர்டிஃபிகேட்ஸ் ஒர்க் ஃபார் ஆத்தென்டிகேஷன். தலைக்கு மேலே வெளில போயிடுச்சா இல்லை தலைக்குள்ளதான் இருக்கா? இல்லை சார், நான் சிஎஸ்ஆர் ரெக்வஸ்ட்லாம் எஃப்ஐல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் அது போக க்ளவுட் ஃப்ளேல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபோர்டிகேட் வந்து கொஞ்சம் புதுசு. தேங்க்யூ சார். கான்செப்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ, ரைட்? நான் வந்து இந்த சிஐஎஸ்எஸ்பின்னு ஒரு கோர்ஸ் எடுத்தேன். ஸோ வெரி யூஸ்ஃபுல். அதாவது எக்ஸாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற எக்ஸாம். பட் அந்த ஒரு செக்ஷன் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து தே கோ டு த டீட்டெயில் ஆஃப் எப்படி வந்து சர்டிஃபிகேட்ஸ் வேலை செய்யுது, யூஸ் கேசஸ் என்ன, என்கிரிப்ஷனுக்கு எப்படி வேலை செய்யுது, ஆத்தென்டிகேஷனுக்கு எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து தே கோ இன் டு டீட்டெயில். அதனால தான் வந்து என்னுடைய இன்டென்ட் என்னன்னாக்கா ஜஸ்ட் செய்ய கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கும். ஆனால் அது என்ன செய்யுது, ஏன் செய்யுது அப்படிங்கிறத தெரியப்படுத்த வைக்கணுன்றதான் என்னுடைய கோல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ பிளைண்டாக பண்ணுறதுன்றது ஒன்று, இது பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறது இன்னொன்று, இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் வரும். ஏன் இதை செய்யணுன்றதே தெரியலன்னாக்கா அப்புறம் எப்படி கான்ஃபிடென்ஸ் வரும் நமக்கு, ரைட்? ஸோ அண்ட் கெரியர் பாத் ப்ரோக்ரஸ்க்கும் இந்த மெத்தடாலஜி, திங்கிங் மெத்தடாலஜி எல்லாமே வந்து ஏன்றதை வந்து சில பேருக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு அளவு வரைக்கும், ஒரு 2-3 லெவல் டீப் வரைக்கும் நம்ம தான் யோசிக்கணும். ஸோ நிறைய இப்போ ரிசோர்ஸஸ் இருக்குது, படிக்கணும், கியூரியாசிட்டி, ஆல் திஸ் கம் டுகெதர் டு மேக் கரியர் ப்ராக்ரஸ். எனிவே, ஓகே சார். தேங்க்ஸ் a lot for all the questions. Stay engaged. சொல்லுங்க சார். சுரேந்தர் ஹியர் சார். சுரேந்தர் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு எண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோர்ஸ்ல வந்து இஷ்யூட் பை வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கு. ரைட். கன்சிடர் இப்போ நம்மளுடைய டெஸ்டினேஷன் வேற ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்காங்க, பட் அவங்களுடைய ட்ரஸ்டட் சர்டிபிகேட் வேற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ட்ரஸ்ட் சர்வீஸ் இல்லாம வேற ஆர்கனைசேஷன்ல இருக்குமா? அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கா? யா நிறைய சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே.
ஸோ ஸோ அந்த மாதிரி மிங்கிள் பண்ணும்போது நம்ம வேற ஏதாவது ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோமா? இல்ல சேம் ப்ராசஸ் லைக் வில் ஷேர் த பப்ளிக் கீ டு த டெஸ்டினேஷன் ஸோ தட் த எப்படி சொல்றது? அதை இப்போ நம்ம இப்போ நீங்க இப்போ சொல்லும்போது எப்படி சொன்னீங்கன்னா, அந்த சோர்ஸ்ல இருந்து அது அதனுடைய பிரைவேட் கீய தனக்கு வச்சுக்கிட்டு பப்ளிக் கீ அதை டெஸ்டினேஷனுக்கு கொடுத்துட்டு பப்ளிக் ஸோ கீ அந்த சர்டிஃபிகேட்லேயே பேக்கெட் அங்கே இருக்கும். அதனுடைய பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஏன்னா இட்ஸ் பப்ளிக். ஓகே ஆனால் சர்டிஃபிகேட்டில் வந்து பப்ளிக் கீ மட்டும் இருக்காது, மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து அன்இன்கிரிப்டட் தான். இஷ்யூடு பை, காமன் நேம் எல்லாம். இந்த ஷார்ட் 256 ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு பாருங்க, இதுதான் ஹேஷ். இதனுடைய சர்டிஃபிகேட்டோட ஹேஷ் இதுதான் பப்ளிக் கீ போட்டுருக்கு பாருங்க, ரைட்? இதுதான் ஹேஷ். ஸோ இதனுடைய இப்போ நம்ம வந்து என்கிரிப்டட் கனெக்ஷன் வந்து இங்கே போகணுன்னாக்க இது வந்து மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன் கிடையாது, ஒரு ஒன் வே ஆத்தென்டிகேஷன் தான். நான் watchmyip.com நான் போனேன்னாக்க ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் ஐ வாண்ட் டு நோ தட் ஐ ஆம் கோயிங் டு லெஜிட்டிமேட் watchmyip.com. ஸோ இந்த கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ் இருக்கு, அது இந்த மிஷினோடைய விண்டோஸில் வரும்போது இட் வில் பி பார்ட் ஆஃப் த இது ட்ரஸ்டட் சோர்சஸ். ஸோ my machine trusts Google Trust Services, so it trusts the certificate issued by Google Trust Services, and so I will use that mechanism. இப்போ வந்து I'll give you a classic example. Okay, so இந்த 48 விட்டு லாக் அவுட் பண்ணிடுறேன். Let me log out of this. This is the best way to exam. So நான் திருப்பி லாகின் பண்றேன். இப்போ வந்து இட் டசன்ட் அது இது வந்து நார்மலாக இது பாருங்க நாட் செக்யூர்னு வருது. ஏன் நாட் செக்யூர்னு வருது? பிகாஸ் தட் சர்டிஃபிகேட் வாஸ் நாட் இஷ்யூட் பை, இது வந்து செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இஷ்யூட் பை FortiGate வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கு, பட் தட் FortiGate சர்டிஃபிகேட் இஸ் நாட் சைன் பை அ ட்ரஸ்டட் சோர்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் FortiGate. அது இதுக்காக வந்து FortiGate அன்ரிலையபிள்னு கிடையாது, எல்லாத்துலேயும் இப்படி தான் வரும். ஸோ செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அன்லெஸ் ஒரு சர்டிஃபிகேட், எனக்கு அந்த சிஎஸ்ஆர்லாம் சொல்லி ஒரு மேனுவல் ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னேன், அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. தானே ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எவ்ரி திங் விண்டோஸ் சர்வர் வில் கேன் இஷ்யூ அ சர்டிஃபிகேட். பட் அது வந்து சைன் பண்ணுற அத்தாரிட்டி தான் வந்து நமக்கு முக்கியம். யார் சைன் பண்ணிக்காங்க அவங்க ட்ரஸ்டடான்றது. ஓகே ஓகே சார், புரியுது. ஸோ அதுதான் விஷயம். பட் இட்ஸ் a bigger topic certificate, but thanks for the question. இந்த மாதிரி வந்து we can go on some side topics and talk about it as well. தெரிஞ்ச வரைக்கும் நானும் சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சூப்பர். சரி, இன்னைக்கு வந்து we will close it out. Happy Deepavali to all of you and your families. தீபாவளி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, வெளிச்சங்கிறது வந்து இருட்டை அகலக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம உடல் அழுக்க வந்து குளிச்சாக்க வந்து போயிடும், மன அழுக்க அகற்றுறது கஷ்டம். அதனால் அதையும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்போம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை விளக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அது உண்டான ஒரு முயற்சியும் எடுப்போம் அப்படின்னுன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே தீபாவளி வரும்போது வரும். தீபாவளியாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், அந்த லைட் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் வரும்போது, கார்த்திகையாக இருக்கட்டும், எப்போவுமே எனக்கு வந்து இந்த எண்ணம் வரும். அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். தீபாவளி நம்ம திருப்பி டியூஸ்டே AWS ஆரம்பிப்போம். Thank you, sir. Happy Diwali, sir. Happy Thank you, Diwali sir. to all of you. Happy Diwali, to sir. you and your family, sir. Thank you, sir. Thank you, sir. Happy Diwali. Diwali, sir. Thank you. நாளைக்கு Q&A வருது சார். நாளைக்கு Q&A. ஓகே, சூப்பர்.